இன்றைக்கி நம்ம செரீன்ஸ் கிச்சனில் சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட், அதுவும் இன்ஸ்டண்ட்டாக பண்ண போகிறோம். 200 கிராம் அளவுக்கு மைசூர் பருப்பை கழுவி எடுத்துட்டு ஒரு 2 கேரட்டை இது போல் தோல் சீவிட்டு சின்னதாக வெட்டியிருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். இதில் 4 வரமிளகாய், ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம், அடுத்ததாக ஒரு 2 கருவேப்பிலை போட்டுட்டு நம்ம தண்ணி ஊற்றி அரைச்சிருவோம். இப்போ இதை அரைச்சி எடுத்துருவோம். அரைச்சாச்சு. இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். தேவையான உப்பு, இப்போ தேவையான தண்ணி சேர்த்துடலாம். நம்ம தோசை மாவு பக்குவத்துக்கு இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு கலந்துருவோம். இது போல் நல்லா தோசை மாவு பக்குவத்துக்கு இந்த மாதிரி மாவை கலந்துடணும். இதை அப்படியே வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊறட்டும். அதுக்கப்புறம் எடுத்து தோசை ஊற்றிக்கலாம். மாவு அரைச்சி 10 நிமிஷம் கிட்ட நல்லா ஊறிடுச்சு. இப்போ தோசை ஊற்றிடலாம். தோசை ஊற்றிட்டு இதில் கொஞ்சம் வெங்காயம் தூவிக்கலாம். கொஞ்சம் இது கூட இந்த பருப்பு தோசை இந்த மாதிரிலாம் செய்கிறப்போ கொஞ்சம் வெங்காயம், மல்லித்தலை இதெல்லாம் போட்டு நம்ம செஞ்சோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் கொஞ்சம் கருவேப்பிலையும் மல்லித்தலையும் சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். இப்போ எண்ணெய் ஊற்றிடலாம். நான் நல்லெண்ணெய் தான் ஊற்றிக்கிறேன். நல்லா அடியில் பார்த்தீங்கன்னா மொறுன்னு வெந்திருக்கும். பாருங்கள், சூப்பராக வந்துடுச்சு பாருங்கள். ஒரு தோசை சாப்பிட்டாலே போதும். ஒரு தோசை சாப்பிட்டு ஒரு வரட்டியை குடிச்சிங்கன்னா சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சிடும். இப்போ எடுத்துடலாம். அவ்வளோதான். இப்போ தோசை எடுத்துடலாம். மைசூர் பருப்பு தோசை ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் மாவரைச்சி இன்ஸ்டண்ட்டாக ஒரு தோசை செஞ்சு பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். உங்களுக்கு வேலையும் ரொம்ப ஈஸியாக முடியும்.